ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டி ரைட்ஸ். இன்னைக்கு இன்னொரு ரிவ்யூவோட சந்திப்போம். ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சைக்கிள் எடுத்துருக்கீங்க போல இருக்கு, புதுசாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பலபலன்னு இருக்குல்ல? பலபலன்னு இருக்குது. எப்போ எடுத்தீங்க? என்ன பைக் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இது வந்து அர்பன் டெரெயின் பைக்கு, ஓகே. 3000A UT3000Aங்கிற மாடலு. இதை வந்து கல்ட் ஃபிட் தான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறது, எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. கல்ட் ஃபிட்டோட பைக் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இப்போ கல்ட் ஃபிட்லேயே தான் வாங்கணுமா இல்லை வேறு எங்கேயாவது வாங்கிக்கலாமா? நான் அமேசானில் வாங்கினேன். கல்ட் ஃபிட்டில் வாங்கினப்போ அவங்க 17,000 இந்த பைக் சொல்லியிருந்தாங்க. சரி. அமேசானில் 14 வந்துச்சு. ஏன்னா கல்ட் ஃபிட்டில் 1 மந்த் மெம்பர்ஷிப்போட கொடுத்தாங்க, நமக்கு அது தேவையில்லை. 14,000 இதாச்சு இந்த பைக். சரி, ஓகே. நம்ம யூஷுவல் கொஸ்டின்ஸ் போயிடலாம். எங்கே, எப்படி, ஏன் எடுத்தீங்க இதெல்லாம் சொல்லுங்கள். இது எப்பவுமே நான் கேட்பேன், முறையாக நீங்கள் என்னை பார்த்து கேட்டீங்க. பைக் உங்களோடது, கொஸ்டின் என்னோடது. கரெக்டு. ஸோ இந்த பைக் எப்போ எடுத்தோன்னா 1 மந்த் இருக்கேன். ஸோ இந்த பைக் எப்போ எடுத்தோன்னா ஒரு கரெக்டாக 1 மந்த் ஆச்சு. எப்படி ஸோ என்னென்ன பைக்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து மவுண்டைன் பைக்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. நான் இருக்கிற இடத்துல நான் மெயின் ரோட் போகணுனாலே கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி போகணும். அண்ட் பெங்களூர் ரோட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ மவுண்டைன் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா மவுண்டைனில் தான் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்லாம் வரும். ஸோ மவுண்டைன் போகலான்னு பார்த்தேன். அடுத்து லுக்ஸ் எனக்கு ப்ரைமரியாக வந்து ஓகே, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஐ கேச்சிங்காக இருக்கணும், நம்ம எடுக்கிறோம் நமக்கே பிடிக்கணும் சைக்கிளை பார்க்கும்போது. ஸோ லுக் வைஸ் எல்லாமே வந்து அண்ட் பட்ஜெட். கண்டிப்பாக நம்ம ஒரு சைக்கிள் எடுக்கும்போது பட்ஜெட் இப்போல்லாம் எங்கெங்க 60,000லாம் நார்மலாகவே போயிடுச்சு சைக்கிள்லாம். ஸோ பட்ஜெட் 14,000ங்கிறது ஓகேவாக இருந்துச்சு அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்க்கு. ஸோ அதனால் இந்த பைக்கை சூஸ் பண்ணேன். எப்படி இருக்குன்னா, நான் ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் பண்ணல. இப்போது டே டு டேஸ் ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படிலாம் ஓட்டியிருக்கேன். நான் மாண்ட்ராலையும் ஒரு பைக் வச்சுருக்கேன். எனக்கு அதில் என்ன கம்ஃபர்ட் இருக்கோ அதே அளவு இதில் இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் வைஸ் எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே வந்ததில்லை. ஸோ இது எப்படி, இது பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் ஓட்டுற மாதிரி பைக்கா இல்லை வந்து பாய்ஸ் மட்டும் ஓட்டுற மாதிரி இருக்கா? முன்னாடிலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பார் வரும், அதெல்லாம் வந்து பாய்ஸ் பைக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ இது அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து யூனிசெக்ஸ் பைக் தான். இன்ஃபேக்ட் இது வந்து எனக்கு எடுக்கல, என்னோடய ஒய்ஃப்க்கு எடுத்த பைக் தான். இது வந்து 17 இன்ச் ஃப்ரேமு, 27.5 இன்ச் டயர். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்கிறது அவங்க வந்து ஒரு 5.2 ஹைட்டில் இருந்தாங்கனாலே அவங்க ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும். ஸோ என்ன விஷயம்னா, அவங்களோட ஹைட்டுக்கு வந்து ஸோ இப்போ நீங்கள் சைக்கிளில் ஏறி, அதாவது எப்போவுமே சீட் வந்து ரொம்ப ஹைட்டாக தான் இருக்கும். நீங்கள் சீட்டில் உட்காந்துட்டு காலை ஊனலான்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் சீட் ஹைட் ரொம்ப கம்மி வச்சிங்கன்னா நீ பெயின்லாம் வந்துடும். ஸோ ஒரு ஏதோ ஒரு சடனாக பிரேக் பிடிச்சி நிற்கிறீங்கன்னா, நிற்கும் போது உங்களுக்கு வந்து இங்கே காலுக்கு நடுவில் இடிக்கக்கூடாது. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இந்த சைக்கிள் வந்து ஒரு 5.2 ஹைட் இருக்கவங்களுக்கே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு யூனிசெக்ஸ் பைக் தான். இன்னும் ஷார்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து 17க்கு பதிலாக 16 இன்ச் ஃப்ரேம் போய்க்கிறது பெட்ரு. 27க்கு பதிலாக 26லேயுமே வந்து வீல்ஸ் இருக்கும். 16 அண்ட் 27.5 காம்பினேஷனே வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா இல்லை? இல்லை வாங்கும்போதே அந்த மாதிரி வாங்கிக்க சொல்கிறேன். ஃப்ரேம், அதாவது நீங்கள் ஃப்ரேம் வந்து 17 இன்ச் ஃப்ரேமு. ஸோ இந்த ஃப்ரேமுக்கு என்ன வீல் வரும்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு மேலே பெருசு போட்டிங்கன்னா அங்கே வீல் இடிக்க ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இது வந்து அவங்க கொடுத்ததே வந்து 17 இன்ச். இது 17 வந்து மீடியம் சைஸ் ஃப்ரேமு, 27.5 இன்ச் டயரு. ஓகே. நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா இல்லை இதை போய்ட்டு அப்படியே எடுத்துட்டீங்களா? ஆப்ஷன்ஸ் நான் பார்த்தேன். நான் ஏற்கனவே நான் மாண்ட்ரா தான் வச்சுருக்கேன், ராக்கு. ஸோ அந்த பைக் இப்போலாம் வந்து அவன் விடுற அடுத்த ராக் வெர்ஷன்லாம் 45க்கு மேலே போயிடுச்சு. ஃபயர் ஃபாக்ஸ், இந்த ஃப்ராக், இந்த மாதிரி பிராண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தேன். லுக் வைஸ் ஓரளவுக்கு எனக்கு தேவையானது என்னென்னா, சஸ்பென்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக, இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். சஸ்பென்ஷன் இருக்கணும். அடுத்து வந்து டிஸ்க், ரெண்டுமே டிஸ்க் இருக்கணும். மூணாவதாக வந்து எனக்கு வந்து ஷிமானோ கியர்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. மைக்ரோ ஷிஃப்ட்டை விட நான் ரெண்டுமே ஓட்டியிருக்கேன். எனக்கு வந்து இது கொஞ்சம் கியர் சேஞ்சிங் கொஞ்சம் நல்லாவே பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸுமே நான் தேடி பார்க்கும்போது மினிமம் எனக்கு வந்து 20க்கு மேலே போயிடுது சார். 18, 19 இல்லை 20க்கு மேலே கண்டிப்பாக போயிடுது எல்லா பிராண்ட்லேயுமே. இப்போலாம் வந்து 4 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ரேட்டை விட இப்போது ஒரு லாஸ்ட் இயர் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இப்போது மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 20-30% சைக்கிள் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது வந்து 13,000க்கு இது எல்லா ஃபீச்சருமே எல்லா சைஸுமே ஒன்று தான். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஓகே, எனக்கு இதுவே போகலான்னு தோணுச்சு. இது வந்து நான் கேஷுவலாக செக் பண்ணும்போது எனக்கு கல்ட்டில் வந்து சைக்கிள் இருக்குதுங்கிறதே தெரியாது. பாப்பப் ஆச்சு, பார்த்தேன். லுக் வைஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேன்னு எடுத்துட்டேன். நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக கல்ட் ஃபிட்லாம். நிறைய பேருக்கு கல்ட்டில் இருக்குன்னே தெரியாது. அவங்க தான் வந்து இந்த அர்பன் டெரெயின்ங்கிறது ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் 1 மாதம் ஆயிடுச்சுன்றீங்க, இன்னும் வந்து இதெல்லாம் பிரிக்காமல் அப்படியே இருக்குது, அப்படியே ஓட்டிட்டுருக்கீங்களா? நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு தெரியும், அதுக்கு தான் நான் கையோட சிசர் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரி கவர் பண்ணி ஓட்டுறதுலாம் பிடிக்காது.
இந்த ரிவ்யூக்காக சரி இந்த ரிவ்யூ பண்ணுறப்போ வந்து அன்வீல் பண்ணலான்றதுனால தான் வந்து நான் அந்த கவரோட வச்சுருக்கேன். அன்ராப் பண்ணிவிடுவோமா? வாவ், சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. இதுக்கு மெயினாக வந்து இந்த லுக்ஸுக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ. சீரியஸாக ரொம்ப எனக்கு பிடிச்சதே லுக்கு தான். அதுவும் வந்து இந்த பிளாக் வித் எல்லோ எப்போவுமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷன், ஒரு சூப்பராக போகும். இங்கே பாருங்கள், அப்படியே அழகாக வந்து இந்த அர்பன் டெரெயின் 27.5 இந்த எழுதியிருக்கிற வேர்டிங்ஸ் சைக்கிளை தூரத்தில் இருந்து பார்த்தாலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலாக அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த கலர்ஸ், இந்த சைக்கிளோட அந்த கலர் எல்லோ கலர் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரியே வந்து இந்த ஒயர்ஸும் கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் பற்றி பார்த்தோம், அடுத்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி சொல்லுங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபீச்சர்ஸ்னால் இது வந்து 17 இன்ச் மீடியம் சைஸ் ஃப்ரேம், 27.5 இன்ச் வீலு. இதில் வந்து சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா ஒரு 2 மாடல் இருந்துச்சு, 2 மேனுஃபேக்சரர் இருந்திருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க கொடுக்குறதுல வந்து லாக் அவுட்டோடு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க லாக் அவுட் சஸ்பென்ஷனோட கொடுத்துருந்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. பட் இதில் எனக்கு வந்ததில் இல்லை. இன்ஃபேக்ட் இப்போ வந்து அந்த லாக் அவுட் சஸ்பென்ஷன் கொடுக்குறதுலன்னு சொன்னாங்க. வேறு என்ன, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். டிஸ்க் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் நார்மலுக்கு டிஸ்கில் வந்து உங்களுக்கு இந்த சவுண்ட் வராது, இந்த க்ரீச் நாய்ஸ் வராது. அதுக்கப்புறம் ஷிமானோ கியர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஃப்ரண்ட்டில் 3 லைக் ரியரில் 7, ஸோ 21 ஸ்பீட் கியர். எதிர்பார்த்த மாதிரியே ஷிமானோ கியர்ஸ் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம், அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அண்ட் எனக்கு வந்து இந்த பைக்கில் இன்னொன்று, இது ஒரு ரொம்ப சின்ன விஷயந்தான், பட் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, நீங்கள் எங்கே போய் சைக்கிள் வாங்கினாலும் சார் அவங்க சைட் ஸ்டாண்டு கூட கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து இந்த ஃப்ரண்ட் ரிஃப்ளெக்டர், ரியர் ரிஃப்ளெக்டர், சைட் ஸ்டாண்ட் இதெல்லாமே அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த சைக்கிளோட ஃப்ரண்ட் வீலாக இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒரு 2 செகண்டில் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த லாக்கை கழட்டினீங்கன்னா போதும், அப்படியே இந்த வீல் வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த ட்ராவல் பண்ணும்போது எடுத்து போகும்போது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுத்து காரில் போட்டு போயிடலாம். அண்ட் சீட்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் மாண்ட்ராவில் டாப் அண்ட் மாடல் ஓட்டியிருக்கேன், ராக் 4.1. ஸோ இந்த சீட் கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு வந்து மாண்ட்ராவில் கூட கிடைக்கல. ரொம்பவுமே ஒரு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு இது கிடச்சிது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், எனக்கு இது புதுசாக பார்த்தேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த ரியர் கியர் வந்து சைக்கிள் விழும்போது அடிப்பட சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன லிவர் தான், பட் இருந்தாலும் அதை யோசிச்சு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைக்கிள் கீழே விழுந்தாலும் இந்த ரிவரோ இல்லை இந்த ஸ்ப்ராக்கெட்டுக்கோ எதுவுமே ஆகாத மாதிரி அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. சூப்பர், நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிளில் சின்ன விஷயம், இந்த ரிஃப்ளெக்டர் ஆகட்டும், லைக் இதெல்லாம் வந்து நம்ம சும்மா போய் 200-300 தான் வரும். பட் சைக்கிள் வரும்போதே அவங்க எல்லாமே வந்து வீட்லேயே எல்லாம் ஃபிட் பண்ணி வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. வீட்லேயே வந்து ஒரே நாளில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ எனக்கு இன்ஃபேக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, வரப்போ இந்த லிவர்லாம் மிஸ் ஆகிருந்துச்சு, அதில் சில ஃப்ரண்ட்டில் இந்த லாக்கில் சில நட்லாம் மிஸ் ஆகிருந்துச்சு. அவங்க வந்து அவங்களே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் எல்லாமே எடுத்து வராங்க. ஸோ வந்த அன்றைக்கி எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. ஈவன் இந்த ஃப்ரண்ட் லைட்லாமும் வந்து இதோடய வந்துச்சா இல்லை அப்புறம் நீங்கள்? இல்லை அது எல்லாமே அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. ரிஃப்ளெக்டர் எல்லாமே அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் வந்து எதுவுமே நமக்கு ஆக்சசரிஸ் வராது. கரெக்ட். ஈவன் டெக்கத்லானில் கூட எதுவுமே வந்து அவங்க நம்ம சைட் ஸ்டாண்ட் முதல் கொண்டு போட்டு தான். பட் வீட்டுக்கு வந்தப்போ நம்ம திரும்ப போய் ஆர்டர் பண்ணுறது நல்லா இருக்காது. அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்து போகிறது வந்து ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. இதில் இப்போது சர்வீஸ்லாம் எப்படி? சர்வீஸ் ஓகே, இந்த கொஷினுக்கு எனக்குமே ஆன்சர் இல்லை. ஸோ சர்வீஸ்னால் நம்ம லோக்கலில் விட்டு எப்போவுமே ஒரு 500 சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஐ கெஸ் நம்ம ஃபோன் பண்ணோம்னா அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இவங்க எல்லாமே வந்து இவங்க கல்ட்டு வந்து வெளியில் வந்து ஒரு 2-3 தேர்ட் பார்ட்டியோட டைப் வச்சுருக்காங்க. ஓகே, சைக்கிளில் ஒன்றும் பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணுறதில்ல. ஓகே, இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க, வாங்களேன், க்ளோஸ்அப்பில் வாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த சைக்கிளில் போகும்போது என்னென்னா, இதாவது கியரை வந்து ஹை பண்ணுறதுக்கு வந்து கீழே இருக்கும் லெஃப்ட் சைடில், லோ பண்ணுறதுக்கு மேலே இருக்கும். பட் அதான் ஆப்போசிட்டில் இருக்கும். லோ பண்ணுறதுக்கு கீழேயும் கியரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேலேயும் இருக்கும். ஸோ இது வந்து புதுசாக எடுக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இங்கே பாருங்களேன், அழகாக வந்து இங்கே லோ ஹைன்னு அவங்க வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ஹை, இங்கே வந்து இது லோ. ஸோ அவங்களுக்கு எடுத்துன்னு கன்ஃபியூஸ் ஆகாது. ஒரு நிவே லைக் வித்தின் 1 வீக் அது பழகிடும். பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து கொஞ்சம் இதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு அவங்க கிளியராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹேண்ட் கிரிப் கூட அவங்களே சைக்கிளோடவே வந்துருச்சு. சூப்பர். இது நல்லா தான் இருக்குது. வேறு ஏதாவது இப்போ ஆக்சசரிஸ் போடலான்னு இருக்கீங்களா? என்ன வேறு ஏதாவது பிளான் இருக்கா? ஸோ அக்சசரிஸ் நான் கொஞ்சம் மைண்டில் வச்சுருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து இந்த சீட் கவரு. பட் இந்த குஷன் பார்க்கும்போது எனக்கு அது வந்து கண்டிப்பாக தேவையில்லைன்னு தோணுச்சு.
பட் நான் இன்னும் ஒரு டைலமால தான் இருக்கேன். என்னன்னா வந்து ஒருவேளை இது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது டக்குன்னு. ஸோ அந்த டைலமால மேபி ஒரு சேஃப்டிக்கு ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம், ஜஸ்ட் கவர் பண்ணுற மாதிரி மட்டும், அது மட்டும் ஒரு மைண்டில் வச்சிருக்கேன். பட் இது இந்த கலர்ஸ் இருக்குது இல்லையா, சைக்கிளோட மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ ஐ எம் ஸ்டில் இன் டிலமா, நான் அது இன்னும் முடிவு பண்ணல. மெயினாக நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் மட் ஃப்ளாப் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அமேசான்லேயே வந்து இந்த சைக்கிள் வாங்கும்போதே வந்து அவங்க சில லிங்க்ஸ் வந்து பை டுகெதர்னு ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. வெறும் 200-250க்கு வந்து 2 மட் ஃப்ளாப்புமே கிடைக்குது. எனக்கு வந்து ஒரு இங்கே பாட்டில் ஹோல்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் ஒரு ஹோல்டரை மட்டும் வைக்கணும். ஸோ இங்கே நம்ம எதுவுமே ட்ரில் பண்ண தேவையில்லை, அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து எனக்கு ஒரு டார்ச், ஃப்ரண்ட்டில் டார்ச்சும் ரியரில் வைக்கணும். நான் நைட் ட்ரைவ் பண்ண மாட்டேன், பட் சம்டைம்ஸ் வந்து 5 o'clock early மார்னிங் ரைட் போகும்போது டார்ச்சும் அந்த ரியரில் வந்து ரிஃப்ளெக்டர் இருக்குது, பட் ரியரில் அந்த ரெட் கலர் பிளிங்கர் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான் மோரர்லெஸ். இது வேறு எதுவுமே எனக்கு இதுக்கு மேலே இதுக்கு அக்சசரிஸ் போடணுன்னு இல்லை, அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹார்ன் இல்லை ஏதாவது பெல் அந்த மாதிரி ஏதாவது? பெல் யோசிக்கலாம், பட் பெங்களூரில் எனக்கு தெரிஞ்சு நம்ம பெல் அடித்தா அந்த பைக்கில் போகிறவங்க கேட்குமான்னு தெரில. நம்ம சைக்கிளில் எடுத்துகிட்டு போனால் யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. அதுவும் பெல் யூஸ் இருக்குமா தெரில, பட் நீங்கள் சொன்ன மாதிரி வேணால் ஒரு பெல்லை வாங்கி மாட்டிடுறேன். சைக்கிள் ட்ராக்னு ஒன்று இருக்குது. பேருக்கு இருக்குது, கரெக்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதம் ஓட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் எப்படி தோணுது? என்ன உங்களுக்கு ஏதாவது கிடச்சிச்சா, ஏதாவது கான்ஸ்? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகே, ப்ரோஸ் சொன்னோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லுக்ஸ் 100% ப்ரோவில் தான் வரும். நான் இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த 14K ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு லுக் இருக்கிற சைக்கிள் என்கிட்ட காட்டுங்க, நான் அதை பற்றியே தனியாக ரிவ்யூ எடுத்து போடுறேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப தேடிட்டேன். லுக்ஸ் கண்டிப்பாக ப்ரோஸ், சீட் கம்ஃபர்ட் வந்து ப்ரோஸில் சொல்லலாம். வேறு என்ன இருக்குது, ஷிமானோ கியர்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரோவில் சொல்லலாம். ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது. சஸ்பென்ஷன் பாருங்கள், அதுவும் நிறைய ஸ்பீட் பிரேக் இருந்தாலும் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நல்ல சஸ்பென்ஷன் மூவ்மெண்ட் வந்து உங்களால் நல்லா இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப இந்த ஃபேட்டிக் ஆகாது. ஸோ அது இதெல்லாமே ப்ரோஸில் சொல்லலாம். முக்கியமாக அவங்களுக்கு இந்த அக்சசரிஸ்லாம், இந்த சைட் ஸ்டாண்டு, இந்த ரிஃப்ளெக்டர்லாம் அவங்களே கொடுக்குறது வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. கான்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து இதில் வந்து அந்த சஸ்பென்ஷனோட அந்த டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்கலாம். எனக்கு என்ன சினாரியோ ஆச்சுன்னா, நான் அமேசானில் பார்க்கும்போது ரிவ்யூஸில் நிறைய பேர் வந்து இந்த சஸ்பென்ஷன் லாக் அவுட் மெக்கானிசம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து இருந்தாலும் வந்து பட் அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா கழட்டிக்கே ஒரு மெயில் அனுப்பிச்சேன் இதில் இருக்கான்னு. அவங்க எனக்கு என்ன பண்ணாங்கன்னா கால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இருக்குன்ட்டு. பட் வந்தப்போ இல்லை. திரும்ப நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் வேணால் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க, இப்போ அந்த மாடல் இல்லைன்ட்டாங்க. எனக்கு ஸ்லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆச்சு. பட் எனக்கு எகெயின் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு வாங்கினாலும் நான் லாக் அவுட் மெக்கானிசமோடு வாங்கினா எனக்கு ஒரு 17, 18 இல்லை 20 கிட்ட போயிடுச்சு. சரி பரவாயில்ல வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நான் அந்த ப்ராப்ளம் விட்டுட்டேன். வாங்கினதுக்கப்புறமா எனக்கு வந்து ஃபீட்பேக் கேட்டாங்க. நான் ஃபீட்பேக்கில் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பட் அதர் தென் தட் ஐ எம் ஓகே வித் த சர்வீஸ். ஜஸ்ட் எனக்கு இது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கூட தேடி பார்த்துருப்பேன்னு சொன்னேன். தேவர் லைக் ஓகே சார் வில் கெட் பேக் டு யூ நாங்கள். அண்ட் லைக் நெக்ஸ்ட் டே அவங்க எனக்கு கால் பண்ணி, சார் இப்போ அந்த மேனுஃபேக்சர்ட் இல்லை, பட் சின்ஸ் வி கமிட்டட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு லாக் அவுட் மெக்கானிசமோட ஒரு சஸ்பென்ஷன் நாங்களே அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா எனக்கு இந்த சஸ்பென்ஷனும் வேணும். ஸோ கொஞ்ச நாள் அதை ஓட்டுறேன், ஏன்னா இது ஒரிஜினல் அண்ட் எனக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. நான் அந்த சஸ்பென்ஷன் மாற்றினாலும் இந்த ஸ்டிக்கரை நான் வச்சாகணும். சார் உங்களுக்கு நாங்கள் அது ஃப்ரீயாக, அது வந்து காஸ்ட்லி சஸ்பென்ஷன் சார், உங்களுக்கு அது ஃப்ரீயாக தரணும். எனக்கு அது ப்ராப்ளம் இல்லைன்னு இதுக்கு ஒரு 1500 பே பண்ணேன். ஸோ எனக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஒரு 7-8 டேஸில் வந்து டெலிவரும் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு கான்ஸ். பட் எனக்கு வந்து அது அதை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. பட் இந்த சைக்கிள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வந்து நிறைய ரிவ்யூஸ் இருந்தாலும் இப்போதைக்கு இதில் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற எதுலேயுமே வந்து லாக் அவுட் மெக்கானிசம் கொடுக்கல. பட் அது கொடுத்துருந்தாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நம்ம வந்து அடித்து சொல்லலாம். பட் அந்த லாக் அவுட் மெக்கானிசம் இல்லாத ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நான் ரொம்ப லாங் ரைட்லாம் போகும்போது நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலில் ஃபேட்டிக் குறையும், பைக் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். ஏன்னா போகும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் மேலே கீழே ஏறிட்டு இருந்துச்சுன்னா ரோட்டில் வந்து grip நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். ஒன் வே இட்ஸ் குட், பட் ஹைவேஸ் உங்களுக்கு அது தேவையில்லை. ஸோ அது ஒன்று தான் நான் கான்ஸ்னு சொல்லுவேன். மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே அவங்க கொடுத்த சர்வீஸ் ஆகட்டும், இல்லை வந்து வேறு என்ன சர்வீஸா இன்ஸ்டலேஷன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. மற்றபடி இன்ஃபேக்ட் இதை நான் கான்ஸ்னு சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க என்கிட்ட அதை கமிட் பண்ணதுனால தான் எனக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி. பட் அவங்க அதை போடாமே இருந்திருந்தாங்கன்னா இட்ஸ் ஸ்டில் அ குட் பைக். பட் அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் வைஸாகவும் அது வந்து நல்லது தானே உங்களுக்கு? நீங்கள் கேட்டதும் வந்து நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைக் இனிஷியலாக அவங்க வந்து அவங்கக்கிட்ட மேபி தே டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல். இட் சீம்ஸ் லைக் தே செட் லைக் சார் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள், வில் ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. தட் வாஸ் குட். பட்
அவங்க அடுத்த லெவலில் போகும்போது அவங்க வந்து சொன்ன மாதிரியே வந்து அனுப்பவுமே செஞ்சுட்டாங்க. லைக் நோ ஐ ஹேவ் அனதர் சஸ்பென்ஷன். பட் அந்த லுக் அண்ட் ஃபீல் கொஞ்ச நாள் வாங்கினது இருக்கட்டும், கொஞ்ச நாள் ஓட்டலான்னு இதில் ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் ஒன்ஸ் ஐ கெட் போர்ட் ஆஃப் இட், இந்த ஸ்டிக்கர் எடுத்து அந்த சஸ்பென்ஷனில் ஒட்டிட்டு ஐ சேஞ்ச் இட். எப்படி அந்த சஸ்பென்ஷன்லாம் மேனுவலாக மாற்றிக்கிற மாதிரி இருக்குமா நம்மளுக்கு? அது நம்ம ஷாப்பில் கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகே. அண்ட் கியர் ஷிஃப்ட் பற்றி சொல்லி ஆகணும். லைக் ஐ டோன்ட் நோ, எனக்கு என்னோட பழைய மாண்ட்ராவை விட இதில் வந்து கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒருவேளை எனக்கு ரீசன் வந்து இது எல்லாமே புது கியர் சிஸ்டம் அதனால அப்படி ஃபீலாக தான் தெரியல. பட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அடுத்து இந்த சைக்கிள் நான் கொஞ்சம் அப்படியே ஆஃப் ரோட் சும்மா இந்த இதிலே காட்டுறேன் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். ஓகே. அதே மாதிரி நான் அந்த சைக்கிள் வந்து புதுசுன்னு தான் பார்க்கல, எல்லா கல்லுமெல்லாம் ஏற்றிலாம் விட்டுருக்கேன். ரொம்பவுமே கம்ஃபர்டபுள் தான். சூப்பராக இருந்துச்சுல்ல, ஓட்டி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி கல் மண் எதுவுமே நமக்கு வந்து இந்த ஒரு கிரிப்பு மிஸ் ஆகிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இதை விட மோசமான கல் மண்ணெலாம் ஏற்றிட்டேன். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் கேளுங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறீங்க? இதை வாங்கலாம்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு? கண்ணை மூடிட்டு வாங்கலான்னு தான் சொல்லுவேன். லைக் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபீச்சரோட இந்த லுக்ஸில் நான் தேர்ந்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாங்கலான்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம பைக்கில் போய் வீடியோ போட்டாச்சு, காரில் போய் வீடியோ போட்டாச்சு, நெக்ஸ்ட்டு சைக்கிளில் போய் வீடியோ போடுவீங்களா? போட்டுருவோம், உங்கள்கிட்ட ஒன்று இருக்குல்ல, கிளம்பிடுவோமா? கண்டிப்பாக. ஓகே, பாய். பாய்.